ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூன் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு ஏகாதசி திதி, சந்திரனும் இன்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். சந்திரமங்கல யோகத்துடன் ஆரம்பமாகுது மேஷராசி அன்பர்களுக்கு. இன்னைக்கு பல நாட்களுக்கு அப்புறம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன நிம்மதியும், ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு பெரிய ரிலீஃபும் கிடைக்கும். அது அலுவலகமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப ஏதோ ஒரு குழப்பம் ஒரு சில நாட்களாக நமக்குள்ள இருந்துட்டே இருக்கும் இல்லையா? அதுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றத்தை மேஷராசி நேயர்கள் பார்க்கலாம். ஏகாதசி திதியா இருக்கிறதுனால விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு பெருமாள் கோயில்ல ஒரு துளசி அர்ச்சனையாவது பண்ணிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, ராசிநாதன் 6 குடையவன் 3ஆம் இடத்துல குரு பகவானோட இருக்காரு. ஸோ பணம் பண்ணுறதுக்கான ஒரு அற்புதமான பீரியட் இது. இதில் பங்குச்சந்தை முதலீடுகள், வியாபாரம், தொழில் இதில் எல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். நல்ல முன்னேற்றமான நாளாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். ஒரு திடீர் பண யோகமும் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பிள்ளைகளால் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிறத விட ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அனைத்து விதமான வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வெற்றியை தருவார். கடகராசி அன்பர்களுக்கு நெடுந்தூர பிரயாணங்கள் இன்னைக்கு உண்டு. ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும். பாக்கியத்துல சனியும் 10ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால கடல் தாண்டி போகக்கூடிய யோகங்கள் கடகராசி நேயர்களுக்கு அமைய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி நேயர்களுக்கு இட மாற்றங்கள் காத்திருக்கிறது. அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கும். பல நாளாக இழுபறியில் இருந்து வந்த வேலையில் நல்ல முன்னேற்றம் அல்லது பதவி உயர்வு, இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே முடிவடையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே அமைகிறது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் சற்று நமக்கு குடும்ப விவகாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கிரனும் அனுகூலமாக அமைகிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். ராசிநாதன் சுக்கிரன் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பங்கு சந்தையின் முதலீடுகள் இல்லைன்னா இவர்களுக்கு வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவி கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்ட வேலைகள் இன்று நடக்கும் பொழுது மனதில் நல்ல ஒரு அமைதியும் மன உறுதியும் ஏற்படும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக அமைகிறது. 6ஆம் இடத்தில் சந்திரன் செவ்வாயுடன் இருப்பதும் 9ஆம் இடத்தில் குரு சுக்கிரனுடன் இருப்பதும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன ஒரு மன கஷ்டங்கள் போகலாம். ஏகாதசி திதியான இன்று பெருமாள் அனுகிரகத்தோடு நாளை தொடங்க வரவேண்டிய பணபாக்கிகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சில மன கசப்புகளும் பகையும் சேரலாம். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரனும் சின்ன சின்ன போராட்டங்களை நமக்கு கொடுக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று அன்னதானங்கள் செய்து பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டால் மனதில் இருக்கக்கூடிய சில சஞ்சலங்கள் விலகும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்கவலைகள் தீரும்.
4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் மகர ராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடத்தில் பந்தமும் பாசமும் அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் தன லாபத்தை கொடுப்பார். மகர ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்கள் இன்று மாலை நேரத்தில் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் கும்பராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன மனப்பதட்டங்கள் இருந்து பின்பு விலகும். இன்று குலதெய்வ வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகவும் சாதக பலனை கொடுக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் இவர்களின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு வேலை மற்றும் குடும்ப விஷயங்களில் இருந்து வந்த மனக்குழப்பங்களும் மற்றும் பிறரால் ஏற்படக்கூடிய தடைகளும் நிவர்த்தியாகும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனதில் நல்ல ஒரு உறுதி ஏற்படும். இவ்வளவு காலமாக உழைப்பையே நம்பியிருந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்று அதிர்ஷ்டத்தையும் நம்பியிருக்கலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் சஞ்சாரம் மீனராசி நேயர்களுக்கு மனத்தெளிவை ஏற்படுத்தும். இன்று புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இந்த ஆண்டில் உச்சம் பெற்றிருக்கும் குரு கிரகத்துடன் எந்த கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் நல்ல பலனை தரும்? இந்த தடவை குரு உச்சம் பெற்றிருக்கிறார். ஐப்பசி மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் அதிசாரமாக சிம்மராசிக்கு வந்து போகிறார். ஸோ குருவோட சந்திரன் சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கும். குரு சந்திர யோகத்தோடு இருக்கும். இப்போ வந்து நமக்கு மாத பிறப்பு வந்ததுன்னு வைங்களேன், சூரியன் வந்து புதனோட சேர்ந்திருப்பார். அப்புறம் புதன் வந்து உங்களுக்கு குருவோட சேரக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். கடகத்தில் புதன் வந்து நமக்கு பகையாக இருந்தாலும் கூட சந்திரன், குரு, புதன் இவர்களினுடைய சஞ்சாரமும் கடகராசியில் ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். மற்ற கிரகங்கள் குருவோட சேரும் பொழுது ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்காது. சந்திரன், புதன் இவர்களினுடைய சஞ்சாரம் மட்டுமே பலத்தை கொடுக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.